நம்ம உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது. ஒவ்வொரு செல்களையும் பஞ்சபூத தன்மைகள் இருக்கின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்குது, குளிர்ச்சி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாசம் இருக்குது, நிலம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. நம்ம உடம்புல பஞ்சபூதம் தான் ராஜ உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கின்றது. அப்ப இந்த பஞ்சபூத முத்திரைகள் செய்யும் பொழுது இதயம், இதய வாழ்வுகள், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும். இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும்போது நீர் சார்ந்த உறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது நிலம் மூலகம். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும்பொழுது மண்ணீரல், ஸ்பிளீனுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது ஆகாய மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும் பொழுது கல்லீரல், பித்தப்பை நன்றாக இயங்கும். இது காற்று மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும்போது நுரையீரல், பெருங்குடல் நன்றாக இயங்கும். இந்த 5 பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள். இந்த 5 முத்திரைகளை தினமுமே காலை மாலை 2 வேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சற்று வயதானவர்கள் மதியமும் பயிற்சி பண்ணுங்க. காற்று மூலகம், வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ இந்த முத்திரையை வஜிராசனத்தில் செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க இந்த 5 முத்திரைகளையும் வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பிரித்திவி முத்திரை, நிலமூலகம், மோதிர விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நிறைய நேயர்கள் பலவிதமான முதிரைகள் இருக்கின்றன. அத்தனை முதிரைகளை நம்ம தினமும் பயிற்சி பண்ண முடியாது. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் டைம் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்ப எல்லோருக்குமே ஒரு கிரிட்டிக்கலான ஒன்று. நேரமின்மை, எல்லோருக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அதற்காக உழைத்து கொண்டே இருக்கின்றோம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 50 முத்திரைகள் அப்படிலாம் செய்ய முடியாது. அப்போ மிக முக்கியமான முத்திரைகள் ஒரு 5 முத்திரைகள் சொல்லுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்காங்க. இது நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இப்போ நம்ம முத்திரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது. ஒவ்வொரு செல்களையும் பஞ்சபூத தன்மைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்லையும் நெருப்பு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்குது, குளிர்ச்சி இருக்குது, காற்று இருக்குது, ஆகாசம் இருக்குது, நிலம்னு சொல்லக்கூடியதும் இருக்குது. அப்போ இந்த 5மே நம்ம கைவிரல் நுனிகளில் தான் அடக்கும். அதை தான் முதிரைகள்னு சொல்கிறோம். இது நெருப்பு மூலகம். இதில் ஒரு சின்ன டச்சு கொடுக்கும்போது இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி சிறுகுடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது நீர் மூலகம். இதில் ஒரு சின்ன டச்சு கொடுக்கும்போது நீர் சார்ந்த உறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது நிலம் மூலகம். இதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது மண்ணீரல், ஸ்பிளீனுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இது ஆகாய மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும் பொழுது கல்லீரல், பித்தப்பை நன்றாக இயங்கும். இது காற்று மூலகம். இதில் ஒரு சின்ன டச் கொடுக்கும்போது நுரையீரல், பெருங்குடல் நன்றாக இயங்கும். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பஞ்சபூத முத்திரைகள்னு பார்க்க போகிறோம். இந்த 5 பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரைகள். இந்த 5 முத்திரைகளை தினமுமே காலை மாலை 2 வேளையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. சற்று வயதானவர்கள் மதியமும் பயிற்சி பண்ணுங்க. நம்ம உடம்புல பஞ்சபூதம் தான் ராஜ உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கின்றது. அப்ப இந்த பஞ்சபூத முத்திரைகள் செய்யும் பொழுது இதயம், இதய வாழ்வுகள், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும். இந்த ராஜ உறுப்புகள் நன்றாக பிராணாற்றல் பெற்று சீராக இயங்கிச்சினால் மற்ற உறுப்புகளும் நன்றாக இயங்கும். ஸோ இன்றைக்கு நாம குறுகிய காலகட்டத்தில் ஒரு முத்திரை 2 நிமிடம், 10 நிமிடம், 10 நிமிடங்களில் நமது உடம்புல ராஜ உறுப்புகளுக்கு அற்புத ஆற்றலை கொடுக்கக்கூடிய பஞ்சபூத முத்திரைகளை பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகளை எப்பெல்லாம் பண்ணலாம்? காலை டைம் என்ன? 4லேருந்து 7 வரைக்கும். மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 12லேருந்து 1:30 மணிக்குரிய. மாலை அதே மாதிரி 4:30லேருந்து ஒரு 6:30 7 மணிக்குள்ள. இந்த டயத்தில் முத்திரை பண்ணிக்கோங்க. 2 நிமிடம். சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து முத்திரை பண்ணிக்கலாம். முத்திரை பண்ணும்போது நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். பிரீத்திங்கில் வாட்ச் பண்ணணும். மனதை ஒருநிலைப்படுத்தி உடல் ஆடாமல் அசையாமல் பயிற்சி பண்ணணும். இவ்வளோதான். மிக நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம பஞ்சபூத முத்திரைகள் பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை.
முதல் முத்திரையா நம்ம பார்க்கக்கூடியது நிலமூலகம், பிரிதிவி முத்திரை. மோதிரவிரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு மண்ணீரல், ஸ்பிளீனுக்கு நல்ல சக்தி கொடுக்கும். இப்போ அடுத்து பஞ்சபூதத்தில் நீர் மூலகம், வாட்டர் எலமெண்ட், வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். கை அப்படி முட்டியில் வச்சுக்கலாம். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் ஃபயர் எலமெண்ட், நெருப்பு மூலகம், சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் காற்று மூலகம், வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் ஆகாய மூலகம், ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வஜ்ராசனத்தில் செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க இந்த 5 முத்திரைகளையும் வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணுவோம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பிரிதிவி முத்திரை, நிலமூலகம், மோதிர விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீர் மூலகம், வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெருப்பு மூலகம், சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காற்று மூலகம், வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்து ஆகாய மூலகம், ஆகாய முத்திரை. நடுவிரல், பெருவிரல் நுனி. 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங்.
காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பஞ்சபூத முத்திரைகள் முக்கியமான 5 முத்திரைகள். இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது சுகர் நமக்கு கட்டுக்கோப்பில் இருக்கும். சுகர் வராமல் வாழலாம். இதய துடிப்பு சீராக இருக்கும். சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருக்கும். சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். மன அமைதி கிடைக்கும். தசவாயுக்களும் நன்றாக இயங்கும். உடல்ல உயிரோட்டம் சீராக இயங்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும். எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வலுப்பெற்று கொண்டே இருக்கும். இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இவ்வளவு அற்புத பலன்கள் இந்த பஞ்சபூத முத்திரைகளில் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தினமும் இதை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.